அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, இந்த காணொளியில் பீக் டிஸ்ட்ரிக்டில் விடுமுறை நாட்களில் நாங்கள் வந்த சில சுவாரஸ்யமான பீக் டிஸ்ட்ரிக்டினுடைய இடங்களை பற்றி தான் உங்களுக்கு காண்பிக்கப் போகின்றேன். இதில் பிரதானமாக பீக் டிஸ்ட்ரிக்டினுடைய ஒரு மிக அழகான ஒரு இடம் என்று சொன்னால் அதை டஃப்டேல் என்று குறிப்பிடலாம். டஃப்டேல்னு சொல்லக்கூடிய இடம் நாங்கள் அண்மையில் ஒரு பிக்னிக்குக்காக போயிருந்தோம். இது எத்தனை முறை போனாலும் அழுக்காத ஒரு அழகான ஒரு இடம். இது தோப் கிளவுடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஊசி மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இரண்டு மலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய டவ்ரிவ் என்று அழைக்கப்படும் அழகிய ஆற்றங்கரைகளை கொண்ட குடும்பத்தோடு சென்று சந்தோஷமாக எங்களுடைய பொழுதுகளை கழிக்க இறைவனின் அருட்கொடையாக இருக்கும் ஒரு இடம்தான் இந்த டவ்ரிவ் வேலி. இந்த இடம் லெஸ்டரிலிருந்து ஒரு 50 மைல் தொலைவில் இருக்கிறது. பர்மிங்ஹம், கவன்ட்ரி, ஷெஃபீல்ட், மான்செஸ்டர், நாட்டிங்ஹாம் இப்படியான எல்லா பகுதி மக்களும் இதுக்கு குழுமி வருவதனால அதிகமான முஸ்லிம்களை இங்கே காணலாம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் அதிகமான வெப்பமான நாட்களில் இந்த இடத்துக்கு போனால் ஒரு இதமான ரிலாக்ஸேஷனை உங்களுக்கு இங்கே அனுபவிக்கலாம். அதே நேரம் பிள்ளைகளும் அந்த சிறிய ஆற்றின் குட்டி குட்டி கல்லுகள் நிறைந்த அந்த நீரோட்டத்தில் அவர்கள் நனைந்து துள்ளி குதித்து விளையாடி குளிக்கும் அந்த அனுபவமும் அவர்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் அங்கிருந்து மலையின் உச்சிக்கு ஏறி அந்த ரம்யமான காட்சிகளை கண்டு மகிழலாம். அதே வேளை ஆற்றங்கரை ஓரமாக நடந்து கொண்டு போனாலும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாக இருக்கும். அழகான காட்சிகள் நிரம்பிய ஒரு சிறப்பான ஒரு இடம். பீக் டிஸ்ட்ரிக்டில் இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான இயற்கையின் அழகோடு கூடிய பல இடங்கள் இருக்கிறது. அதிலே மம்டோர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹைக்கிங்க்கு ஃபேமஸான ஒரு இடம் இருக்கிறது. அதே போல் வினட் பாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மலைகளின் தொடர்ச்சியான அந்த பாறை கற்கள், லைம் ஸ்டோன் என்று சொல்லுவாங்க. அந்த லைம் ஸ்டோனாலான இயற்கையாக உருவான அந்த மலை பாறைகளுக்கு நடுவிலே செல்லக்கூடிய பயணப்பாதை, அதில் பயணிக்கும் அனுபவமோ ஒரு தனி அனுபவமாக இருக்கும். அதில் இன்னும் ஏராளமான மலை குகைகள், இன்னும் சுரங்கப்பாதைகளுக்கெல்லாம் இது பேர் போன ஒரு இடம். அங்கே விசேஷமாக கேவ் டேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கோடு கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அங்கு போனாலும் மலை நடுவால் செல்லக்கூடிய ஒரு வெளியால் போய் பார்க்கக்கூடிய ஏராளமான குகைகளும் சுரங்கப்பாதைகளும் இருக்கின்றன. இந்த பீக் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த மட்டில் உங்களுக்கு பேக்வெல் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான கிராமம் இருக்கிறது. அங்கே போய் தங்கினால், அல்லது பெக்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் பெரிய நகரம் ஒன்று இருக்கிறது. இந்த இரண்டு இடங்களிலும் உங்களுக்கு தங்கும் வசதி தாராளமாக இருக்கிறது. அங்கு போய் தங்கி இந்த பார்க்கக்கூடிய அட்ராக்ஷன்ஸை உங்களுக்கு குடும்பத்தோடு தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு போகலாம். அல்லது உங்களுக்கு ஒரு டே அவுட்டாக போய் கூட இந்த இடங்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் பார்த்து மகிழவும் முடியும். அது மட்டுமில்லாமல் இந்த பீக் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஏராளமான குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறது. அது தவிர்த்து நிறைய குளங்களும் இருக்கிறது. அதில் மிக அருகாமையில் இருக்கக்கூடியது தான் கர்சிங்டன் வாட்டர். அந்த வாட்டர் ரிசர்வுக்கு போய் ஒரு பிக்னிக்கை போடலாம். ஆனால் பீக் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரையில் பீக் டிஸ்ட்ரிக்ட் நேஷனல் பார்க்கில் ஓப்பன் ஃபயர் பார்பிக்யூ பண்ணுவதற்கான அனுமதி இல்லை என்பதை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். அதே நேரம் இன்னும் ஏராளமான குளங்களும் நதிகளும் குட்டி குட்டி ஹைக்கிங் ட்ரையல்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய இடங்கள், ஆடு மாடு பண்ணைகளும் மலை நடுவே இருக்கக்கூடிய அழகிய வெளிகளும் கொட்டி கிடக்கும் ஒரு அற்புதமான இடம்தான் பீக் டிஸ்ட்ரிக்ட். எனவே இந்த சம்மரில் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகவில்லை என்றால், அல்லது வெளிநாடுகளுக்கு போகவில்லை என்றால், நிச்சயமாக இந்த அருகில் இருக்கக்கூடிய பீக் டிஸ்ட்ரிக்டை கொஞ்சம் எட்டி பார்த்து வாருங்கள். உங்களுக்கு மன அமைதியையும் மன நிறைவையும் உங்கள் குடும்பத்தோடு கழித்த சந்தோஷமான நாட்களாக அந்த நாட்கள் இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். உங்களுக்கு பீக் டிஸ்ட்ரிக்டில் பிடிச்ச மிக அழகான இடம் எது என்றும் கமெண்டில் பதிவிடுங்க. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறுகின்றேன். நான் நஸ்ரீன் நிசாம்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே.